எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னா, கலைச்சொல் பகுதியில துறை சார்ந்த கலைச்சொற்கள் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம வரலாறு பகுதியில கலைச்சொற்கள் பார்ப்போம். 7ஆம் வகுப்புல இருக்கிற வரலாறுல இருக்கிற கலைச்சொற்கள் அனைத்தையும் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய மக்களுக்கு ஷேர் பண்றது மூலமா இந்த கல்வி அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை நீங்களும் கையில எடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 7வதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரே வீடியோல கொடுத்துருவோம். ஓகேங்களா? வரலாற்று பதிவாளர் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா கிரானிக்லர். வரலாற்று பதிவாளர் அப்படின்னா கிரானிக்லர், அந்த வரலாறை பதிவு செய்யறவங்க. நேத்து வரலாறு ஆசிரியர்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது வரலாற்றை பதிவு செய்யறவங்க கிரானிக்லர். விரோதம் அல்லது பகைமை. விரோதம் அல்லது பகைமை. ஒரு மன்னர் அப்படின்னாலே அவருக்கு விரோதிகள் இருப்பாங்க, பகை மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அதுதான் விரோதம் அல்லது பகைமை. அத என்ன சொல்றாங்கன்னா அனிமாசிட்டி. அதோட ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. ANIMOSITY. அனிமாசிட்டி. விரோதம் பகைமை அப்படின்னா அனிமாசிட்டி. வரலாறு சார்ந்த கலைச்சொல். பயண குறிப்புகள். நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஃபாகியன் ஆகட்டும், யுவான் சுவாங் ஆகட்டும், அவங்கெல்லாம் என்ன எழுதியிருப்பாங்க? பயண குறிப்புகள் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஆங்கிலத்துல வரலாறு ரீதியா டிராவலாக் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க இங்கன்னு போயிட்டு நாங்க விளாக் பண்றோம் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் டிராவலாக். அதாவது வீடியோ மூலமா பண்ணாது வீலாக். டிராவல் பண்றவங்க பண்றது டிராவலாக். பயண குறிப்புகள்ங்கிறது தான் டிராவலாக். முன்னாடி அவங்க ஒரு டாக்குமெண்டா பண்ணுவாங்க, குறிப்பு புத்தகமா எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அது வீடியோவா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூடியூப்ல இருக்க யூடியூபர்ஸ். நினைவாக. ஓகேவா? ஏதோ ஒரு நினைவாக வைக்கிறது. கமமரேஷன். நினைவாகனா கமமரேஷன், நினைவாக. விரிவாக. எலாபரேட்லி. ஏதாவது ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நிகழ்வு, அதை அப்படியே விரிவா சொல்லுங்க, எலாபரேட் பண்ணுங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுதான் விரிவாகனா எலாபரேட். இன் டீட்டெயில். எலாபரேட்னா விரிவாக, இன் டீட்டெயில். தூபிகள். அத மினரட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தூபி. அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்குவோம். MINARETS. அவ்வளவுதாங்க, TS வரைக்கும் தான். மினரட்ஸ். தூபிகள் அப்படின்னா மினரட்ஸ். அதாவது என்னன்னா ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் தூபிகள்ங்கிறது ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அது என்னவா இருக்கும்? மாஸ்கா தான் இருக்கும். ஒரு பெருசா இருக்கும், ஹைட்டா. களஞ்சியங்கள். ரெப்பாசிட்டரி. களஞ்சியங்கள்னா ரெப்பாசிட்டரி. இங்க என்ன பண்ணிருப்பாங்க? பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல களஞ்சியம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் வீடியோல. அது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உருவப்படங்கள். போர்ட்ரேட்ஸ். உருவப்படங்கள்னா போர்ட்ரேட்ஸ். இப்ப நான் என்ன ஒரு போட்டோ எடுக்கிறேன், இல்லைன்னா என்ன யாரோ ஒருத்தர் வரைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அத என்ன சொல்லுவாங்க? என்னோட போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உருவப்படங்கள் அப்படிங்கிறது போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வரலாறு ரீதியா. தொகுப்பு அப்படிங்கிறத கம்பெண்டியம். தொகுப்புனா கம்பெண்டியம். அதோட ஸ்பெல்லிங் பாத்துக்குங்க. COMPENDIUM. கம்பெண்டியம். கம்பெண்டியம் தொகுப்பு. சான்றுகளுடன் நிரூபித்தல். நீங்க இப்ப குரூப் 2 அதுக்கப்புறமா குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து உரிய சான்றுடன் நிரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. உரிய சான்றுடன் நிரூபி. நீங்க 10, 12 வகுப்புல கூட எழுதிருப்பீங்க, சான்றுகளுடன் எழுதிருப்பீங்க. அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட், சப்ஸ்டான்ஷியேட், சான்றுகளுடன் நிரூபித்தல், சப்ஸ்டான்ஷியேட். அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் பாத்துக்கங்க. SUBS TANTIATE, சப்ஸ்டான்ஷியேட், சான்றுகளுடன் நிரூபித்தல். வாரிசு அல்லது வழித்தோன்றல், வாரிசு அல்லது வழித்தோன்றல். பொதுவா வந்து வரலாறு அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாரிசா இருப்பாங்க, இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை தத்தெடுக்கிறாங்கன்னா இவங்க தான் எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு வாரிசு அல்லது வழித்தோன்றல். அது வந்து சயன் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல சயன் வரலாறு ரீதியான ஒரு வார்த்தை. SCION, சயன், SCION, வாரிசு அல்லது வழித்தோன்றல் அப்படின்னா ஆங்கிலத்துல சயன். அதோட ஸ்பெல்லிங் தான் நான் இப்ப முதல்ல சொன்னது. முன் எப்போதும் இல்லாத, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது அப்படி ஒரு விஷயம். அன்பிரசிடென்டட், முன் எப்போதும் இல்லாத அப்படின்னு சொல்றத வந்து அன்பிரசிடென்டட், முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காது. இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற ஒரு போர் நடக்குதுன்னா கண்டிப்பா 2 பக்கமும் வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். அததான் சொல்றாங்க. இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற அப்படிங்கிற இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வரலாறு ரீதியா இன்டர்னெசின். அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். INTERNECIN, அதுக்கப்புறமா கடைசியா ஒரு இ. இன்டர்னெசின், இரு சாராருக்கும் நாசத்தை விளைவிக்கின்ற அப்படின்னா இன்டர்னெசின். அதோட ஸ்பெல்லிங் நம்ம பார்த்துருக்கோம். சித்தரிக்கும் கலை, சித்தரிக்கும் கலை. போர்ட்ரேச்சர், நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உருவப்படத்தை வரைஞ்சு காட்டுறது இந்த மாதிரிலாம். அதுக்கு அந்த கலைக்கு ஒரு பேர் வந்து போர்ட்ரேச்சர் அப்படிங்கிறது. அந்த சித்தரிக்கும் கலை அப்படிங்கிறதுக்கு போர்ட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல வரலாறு ரீதியா உள்ள ஒரு வார்த்தை. நேர்த்தியான, எலிகண்ட், நேர்த்தியான அப்படிங்கிறது வந்து எலிகண்ட். மடாலயம், இது நேர்த்தே நம்ம பார்த்துனோம், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா பார்த்துருவோம். மொனாஸ்ட்ரி, மடாலயம் அப்படிங்கிறது மொனாஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. கூட்டமைப்பு, கன்ஃபெடரசி, கூட்டமைப்புனா கன்ஃபெடரசி, கூட்டமைப்பு, கன்ஃபெடரசி. இதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். CONFEDERACY, கன்ஃபெடரசி, கூட்டமைப்பு. திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு, திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. நிறைய பேர் வந்து பகை அரசரா இருப்பாங்க, அவங்கள சமாளிக்க முடியலன்னு வச்சுங்களேன், சரி உங்களோட பொண்ணை கொடுங்க பையனை கொடுங்க அப்படின்னு குடும்பத்துக்குள்ள இணைச்சுக்குவாங்க திருமண உறவுகள் மூலமா. அதை என்ன சொல்றாங்கன்னா மேட்ரிமோனியல் அலைன்சஸ், திருமணம் உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. மேட்ரிமோனியல் அலைன்சஸ், கல்யாணம் பண்ணி அதை வந்து ஒரு கூட்டமைப்பா மாத்திக்கிறது. தடுப்பணை அப்படின்னு சொல்றாங்க. எம்பேங்க்மெண்ட், எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா தடுப்பணை. அதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம். EMBANKMENT, எம்பேங்க்மெண்ட், தடுப்பணை, எம்பேங்க்மெண்ட். தீவிரமான, ஆர்டன்ட், ARDENT, ஆர்டன்ட், ஆர்டன்ட், தீவிரமான. அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர் அப்படிங்கிறது வந்து ஃபியூடிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதான் நேற்று சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிற்றரசர், அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர், ஃபியூடிட்டரி. புகழிடம், இங்க பாருங்க, புகழிடம்னா நீங்க வந்து சாங்சுவரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, வரலாறு ரீதியா அது வேற மாதிரி கொடுக்குறாங்க.
ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்றாங்க. புகழிடம்னா ரெஃப்யூஜ் வரலாறு ரீதியில. கருவூலம், ரெப்பாசிட்டரி. கருவூலம்னா ரெப்பாசிட்டரி. எக்கணமும் நடைபெற இருக்கிற, அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிற, எந்த நேரத்துல நடக்க கூடும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுக்கு இம்பெண்டிங் அப்படிங்கிறாங்க. இம்பெண்டிங் எக்கணமும் நடைபெறக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய நிலையில் உள்ள. இம்பெண்டிங் அபவுட் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். மூர்க்கமான அல்லது அச்சம் தருகிற வகையில், ரொம்ப மூர்க்கமா இருப்பாங்க அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா ஃபெரோஷியஸ். ஃபெரோஷியஸ் அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். FEROCIOUS. ஃபெரோஷியஸ் மூர்க்கமான அச்சம் தரக்கூடிய வகையில். ஃபெரோஷியஸ். சதிகாரர்கள், கன்ஸ்பிரேட்டர். சதிகாரர்கள் அப்படிங்கறத கன்ஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சதிகாரர்கள்னா கன்ஸ்பிரேட்டர். புரவலர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். பேச்சன். புரவலர் அப்படின்னா பேச்சன். கொள்ளையடி, இது நிறைய வரலாறுல நடக்கும். பிளண்டர். பிளண்டர் கொள்ளையடினா பிளண்டர். கொள்முதல் அப்படிங்கிறது ப்ரொக்யூர்மெண்ட். கொள்முதல் அப்படிங்கிறத ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொள்முதல்னா ப்ரொக்யூர் பண்றது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கி வைக்கிறது. பேரழிவு, இது ஜியோகிராஃபில வேற மாதிரி சொல்லுவாங்க, இங்க ஹிஸ்டரியில கொஞ்சம் மாற்றி சொல்றாங்க. டிசாஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேரழிவு, டிசாஸ்ட்ரஸ். துண்டு துண்டாக, பிராக்மெண்ட். இது கணினித்துறை சார்ந்த ஒரு சொல்லாவும் நம்ம பார்க்கலாம். துண்டு துண்டாகனா பிராக்மெண்ட். பிராக்மெண்ட் துண்டு துண்டாக. போலியான அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கவுண்டர்ஃபேட், அதாவது ஃபேக் ஆனது. போலியான அப்படிங்கிறத கவுண்டர்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர்ஃபேட். விலக்கு அலி அப்படிங்கிறத வேவிங் அப்படின்னு சொல்றாங்க. விலக்களி, வேவிங். அந்த சில பேருக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, தேர்வு கட்டண விலக்கு, அதுதான் வேவிங். விலக்களி அப்படின்னா வரலாறு ரீதியில் அது வேவிங், அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் எக்ஸம்ஷன் கொடுக்கிறது. முரண்பாடு அப்படி இல்லைன்னா மோதல், அதை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. முரண்பாடு அல்லது மோதல், கான்ஃபிளிக்ட். ஏறு வரிசையில் அப்படிங்கிறது அசெண்டிங் அப்படின்னு சொல்லுறாங்க. லீடிங் அப்வர்ட்ஸ். நிகழ்ச்சிக்கு பிறகு, ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அப்புறம். சப்சிக்வெண்ட்லி, அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சப்சிக்வெண்ட்லி, சப்சிக்வெண்ட்லி அப்படிதான் அதை பிரிச்சுக்கணும். நிகழ்ச்சிக்கு பிறகு சப்சிக்வெண்ட்லி, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே நமக்கு குடியரசு ஆச்சு, 3 வருஷம் இடைவெளியில தானே ஆச்சு, அதை சப்சிக்வெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அலங்கரிக்கப்பட்ட, அடோன்ட். அலங்கரிக்கப்பட்டனா அடோன்ட். அதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் பாத்துக்கங்க. ADORNED. அடோன்ட். அலங்கரிக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கு வரலாறு ரீதியா அடோன்ட். கொள்ளையடிப்பு, பிலிஜிங். முதலே ஒண்ணு சொல்லியிருந்தோம், இங்க கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. கொள்ளையடிப்புனா பிலிஜிங். இங்க பாருங்களேன் ஸ்பெல்லிங். PILLAGING. பிலிஜிங், கொள்ளையடிப்பு. சதித்திட்டம் அல்லதுனா சூழ்ச்சி. சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சி. இன்ட்ரீக். INTRIGUE. இன்ட்ரீக், சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சி. இன்ட்ரீக். முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை. பொதுவா முதல் குழந்தைக்கு தானே தருவாங்க, முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா பிரிமோனிஜர்.
பிரிமோஜ்னிஜர். அத ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். PRIMOGENITUR அதுக்கப்புறமா பிரிமோஜ்னிஜர். முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை. பிரிமோஜ்னிஜர். கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த. ஸ்பிளெண்டர். கம்பீரம் அல்லது சிறப்பு வாய்ந்த. ஸ்பிளெண்டர் அப்படின்னு ஒரு பைக் இருந்துச்சு முன்னாடி, இப்ப இருக்கான்னு தெரியல. செழிக்கும். ஃபிளரிஷிங். செழிக்கும்னா ஃபிளரிஷிங். முக்கியத்துவம். ப்ராமினன்ஸ். முக்கியத்துவம்னா ப்ராமினன்ஸ். உத்திரவாதம். இண்டெம்னிட்டி. உத்திரவாதம். இண்டெம்னிட்டி. போர் பயணம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க. போர் பயணம் போறது. எக்ஸ்பெடிஷன். போர் பயணம்னா எக்ஸ்பெடிஷன். நம்ம ராஜேந்திர சோழன் அவர்கள் எல்லாம் போனாங்கல்ல, அதுதான் எக்ஸ்பெடிஷன். நீண்ட அப்படிங்கிறது ப்ரொலாங்டு. நீண்ட அப்படிங்கிறத ப்ரொலாங்டு அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட அப்படின்னா ப்ரொலாங்டு. அடக்குதல். சப்டியூடு. அடக்குதல். சப்டியூடு. கலகக்காரர். ரிபெலியஸ். கலகக்காரர் ரிபெலியஸ். புரட்சியாளர் இந்த மாதிரி கூட இதை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்துல. ரிபெலியஸ். அதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம். REBELLIOUS. ரிபெலியஸ். கலகக்காரர் ரிபெலியஸ். மதிப்பளித்தல். பிஸ்டோடு. மதிப்பளித்தல் அப்படின்னா பிஸ்டோடு. பாரம்பரிய. ஹெரிட்டரிட்டரி. அதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். HERIDIPARY. ஹெரிட்டரி. பாரம்பரிய. ஹெரிட்டரினா பாரம்பரிய. நீடித்த அல்லது நீடித்த காலம். என்டியூரிங். நீடித்த அல்லது நீடித்த காலம். என்டியூரிங். இதெல்லாம் நீங்க வரலாறு பகுதிகள்லாம் ஆங்கிலத்துல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் சுலபமா வரும். ஒருவேளை தமிழ்ல படிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. நீடித்த அல்லது நீடித்த காலம். என்டியூரிங். துதிப்பாடல்கள் அல்லது பாசுரங்கள். துதிப்பாடல்கள் அல்லது பாசுரங்கள். ஹிம்ஸ் அப்படிம்பாங்க. HYMNS. ஹிம்ஸ். துதிப்பாடல்கள் பாசுரங்கள். துணிச்சலான. ஆடேசியஸ்லி. ஆடேசியஸ்லி. அதோட ஸ்பெல்லிங் AUDACIOUSLY. ஆடியேஷியஸ்லி. துணிச்சலான. கோட்டை அப்படி இல்லைன்னா அரண். ஃபோர்ட்ரஸஸ். ஃபோர்ட்ரஸஸ். FORTRESSES. ஃபோர்ட்ரஸஸ். கோட்டை அல்லது அரண். ஃபோர்ட்ரஸஸ். மேலாதிக்கம். சுசரேன்டி. இதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். SUZERAINTY. சுசரேன்டி. சுசரேன்டி. வழங்கப்பட்ட. கன்ஃபர்மன்ட். வழங்கப்பட்ட அப்படின்னா கன்ஃபர்மன்ட். வரவழைக்கப்பட்ட. சம்மண்ட். வரவழைக்கப்பட்ட. சம்மண்ட். மனமுடைந்த. ஷட்டர்ட். மனமுடைந்த. ஷட்டர்ட். நிவர்த்தி அல்லது விமோச்சனம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
சால்வேஷன் அப்படிங்கிறாங்க. நிவர்த்தி அல்லது விமோச்சனம். சால்வேஷன். எங்கும் நிறைந்திருக்கின்ற. ஆம்னி பிரசன்ட். எங்கும் நிறைந்திருக்கின்ற. ஆம்னி பிரசன்ட். அவதாரம். இன்கனேஷன். இன்கனேஷன். அவதாரம். இன்கனேஷன். இதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம். INCARNATION. இன்கார்னேஷன். இன்கார்னேஷன். அவதாரம். இன்கார்னேஷன். விரோதமாக அல்லது பகைமையுள்ள. ஹாஸ்டைல். ஹாஸ்டைல். விரோதமாக பகைமையுள்ள. ஹாஸ்டைல். முக்கியத்துவம். ப்ராமினன்ஸ். முக்கியத்துவம் அப்படின்னா ப்ராமினன்ஸ். அதாவது ஒண்ணும் இல்ல, இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது, இம்பார்ட்டன்ஸ். அதுதான். ஆதரவாளர் அல்லது பின்பற்றுபவர். அட்டியரண்ட். அட்டியரண்ட். அதோட ஸ்பெல்லிங் பாத்துங்க. ADHERENT. அட்டியரண்ட். ஆதரவாளர், பின்பற்றுபவர். அட்டியரண்ட். கடுமையான அல்லது கெடுபிடியான. ஸ்ட்ரிஞ்சன்ட். கடுமையான அல்லது கெடுபிடியான. ஸ்ட்ரிஞ்சன்ட். இஸ்லாமிய பேரறிஞர். இது ஒண்ணுமே இல்ல, உலமா அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமிய பேரறிஞர்னா உலமா. ஆசிரமம் அல்லதுன்னா துறவி வாழக்கூடிய இடம். ஆசிரமம் அல்லது துறவி வாழக்கூடிய இடம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா ஹெர்மிட்டேஜ். ஹெர்மிட்டேஜ். அதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். HERMITAGE. ஹெர்மிட்டேஜ். ஆசிரமம் அல்லது துறவிகள் வாழக்கூடிய அந்த இடம். ஒத்த இயல்பு உடைய. அக்கின். AKIN. அக்கின். ஒத்த இயல்பு உடைய. அக்கின். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. குத்துவாள் அல்லது குருவாள். டேகர். DAGGER. டேகர். குத்துவாள் அல்லது குருவாள். இது பௌத்தர்கள் வச்சுக்கக்கூடிய ஒரு இது. சித்தரிக்கும் அல்லது விவரமாக. சித்தரிக்கும் அல்லது விவரமாக விளக்குவது. டிபிக்டிங். சித்தரிக்கும் அல்லது விவரமாக விளக்குவது. டிபிக்டிங். டிபிக்டிங். வேறுபாடு அப்படி இல்லைன்னா சமமற்ற. டிஸ்பாரிட்டி. வேறுபாடு சமமற்ற. டிஸ்பாரிட்டி. சுதேசம் அப்படிங்கிறது சுதேசம் அல்லது உள்நாடு. இத என்ன சொல்றாங்கன்னா இண்டிஜினஸ். இண்டிஜினஸ். சுதேசம் அல்லது உள்நாடு. இண்டிஜினஸ். சகாப்தம் அப்படிங்கிற வரலாற்றின் ஒரு காலகட்டம். சகாப்தம். அதுக்கு அப்படியே விளக்கம் என்ன சொல்லலாம், வரலாற்றில் ஒரு காலகட்டம். அது ஆங்கிலத்துல எபாக். EPOCH. எபாக். சகாப்தம் அல்லது வரலாற்றின் ஒரு காலகட்டம். எபாக். கருவறை. சாங்க்டம். கோயில்ல இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கருவறைனா சாங்க்டம். சீர்கேடான. டிகடன்ட். சீர்கேடான. டிகடன்ட். எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. எக்ஸம்பிளிஃபைடு. எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது அப்படின்னா எக்ஸம்பிளிஃபைடு. எக்ஸம்பிளிஃபைடு. சிலை வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு. சிலை வைக்கப்படும் இடம். நீஷ். சிலை வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு நீஷ் அப்படின்னு சொல்றாங்க. கலை பண்பு கூறு. மோட்டிஃப். கலை பண்பு கூறு மோட்டிஃப் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய கற்பாறை அல்லது பாறாங்கல். போல்டர். பெரிய கற்பாறை அல்லது பாறாங்கல் அப்படிங்கிறத போல்டர் அப்படின்னு வரலாறு ரீதியா சொல்றாங்க. சமகாலத்தை சேர்ந்தவர்கள். கண்டெம்பரரிஸ். சமகாலத்தை சேர்ந்தவர்கள் கண்டெம்பரரிஸ். இது வரலாறுல அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை தான். கண்டெம்பரரிஸ் அப்படிங்கிறது சமகாலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது. செதுக்கப்பட்ட.
ஹியூன், HEWN, HEWN, ஹியூன். செதுக்கப்பட்ட அப்படிங்கறத ஹியூன். சுவற்றில் செதுக்கப்படும் சிற்பம் பாஸ் ரிலீஃப், BAS அல்லது அது வந்து பாஸ் அல்லது ரிலீஃப், RELIEF. செயல்திறன் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது, செயல்திறன் ஒன்றை செய்து முடித்தல், அதுக்கு வந்து எக்ஸிகியூஷன். செயல்திறன் ஒன்றை செய்து முடிக்கிறது, அதுக்கு வந்து எக்ஸிகியூஷன் அப்படின்னு கொடுக்கலாம். எக்ஸிகியூஷன் அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். EXECUTION, எக்ஸிகியூஷன். செயல்திறன் அல்லது ஒன்றை செய்து முடித்தல், எக்ஸிகியூஷன். உட்பகுதிகள் அல்லது இடைவெளிகள் recesses, recesses. அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். RECESSES, recesses. உட்பகுதிகள் அல்லது இடைவெளிகள், recesses. பழமை சாராத அல்லது வழக்கத்தில் உள்ள, அதாவது பழமை சாராத அல்லது வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு எதிரான, பழமை சாராத அல்லது வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு எதிரான. ஹெட்ரோடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ். அதோட ஸ்பெல்லிங் பாத்துங்க. HETERODOX, ஹெட்ரோடாக்ஸ். பழமை சாராத வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு எதிரான அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெட்ரோடாக்ஸ். ஒரு விதி அல்லது பொது ஒழுங்கு, கேனான். ஒரு விதி அல்லது பொது ஒழுங்கு, கேனான். CANON, கேனான். CANON, கேனான். ஒரு மனதாக, யுனானிமஸ், ஒரு மனதாக நிறைவேறியதுன்னா நீங்க நிறைய செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அதுதான் யுனானிம், யுனானிமஸ். UNANIMOUS, யுனானிமஸ். துறவி அல்லது சன்னியாசி, அசெப்டிக். துறவி அல்லது சன்னியாசி, அசெப்டிக். சீர்கேடு, டிட்டீரியரேட். சீர்கேடு, டிட்டீரியரேட். தடங்கள், அடையாளங்கள், சுவடுகள், இப்படி எல்லா வார்த்தைகளுக்கும் வெஸ்டேஜஸ், VESTIGES, வெஸ்டிஜிஸ். தடங்கள், அடையாளங்கள், சுவடுகள், வெஸ்டிஜிஸ். அடிநீல குகை, அடிநீல குகை, கேவன், கேவன். CAVERN, கேவன். CAVERN, கேவன். அடிநில குகை, அடிநீல குகை. சிறு குன்று, சின்னதா இருக்க ஒரு குன்று. ஹிலக், ஹிலக். HILLOCK, ஹிலக். சிறு குன்றுனா ஹிலக். கட்டடத்தின் முகப்பு, ஃபார்சைடு. FACADE, ஃபசைடு. FACADE. சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள் அப்படிங்கறத வந்து ஃப்ரெஸ்கோஸ்,
சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோஸ். அதான் நேற்று நம்ம வீடியோல பார்த்திருப்போம்ல, அந்த ஈரங்காயத்துக்குள்ள அந்த சுவர்கள்ல வரைகிறதுன்னு, அதான் ஃப்ரெஸ்கோ. சுவர் ஓவியம் மியூரல். சுவர் ஓவியம்னா மியூரல். சுவர் ஓவியம் மியூரல். உத்வேகம் அல்லது உந்து சக்தி இம்பட்டஸ். உத்வேகம் அல்லது உந்து சக்தி இம்பட்டஸ். IMPETUS இம்பட்டஸ். உத்வேகம் அல்லது உந்து சக்தி இம்பட்டஸ். ரட்சிப்பு முக்தி விமோச்சனம். ரட்சிப்பு முக்தி விமோச்சனம். சால்வேஷன். இதுக்கு முன்னாடி சால்வேஷன் என்னன்னு பார்த்தோம். ரட்சிப்பு முக்தி விமோச்சனம், அதுக்கும் சால்வேஷன் தான் சொல்றாங்க. ஐயுறவாளர் ஸ்கெப்டிக். ஐயுறவாளர் ஸ்கெப்டிக். அடக்க முடியாத ஆசை மிகப்பெரிய விருப்பம். கிரேவிங். அடக்க முடியாத ஆசை மிகப்பெரிய விருப்பம். CRAVING கிரேவிங். அடக்க முடியாத ஆசை கிரேவிங். துன்புறுத்தல் அல்லது அடக்குமுறை பெர்சிக்யூஷன். துன்புறுத்தல் அல்லது அடக்குமுறை பெர்சிக்யூஷன். இதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். PRSECUTION. துன்புறுத்தல் அடக்குமுறை அப்படிங்கறத வந்து பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. 7ஆம் வகுப்பு வரலாறு பகுதியில இருந்தா நம்ம கலைச்சொற்களை பார்த்துட்டோம். கம்மியா தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்துட்டு அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சோ இது வந்து ஒரு துறை சார்ந்த கலைச்சொல் வீடியோவா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இது போன்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு வரணும், நீங்களும் வந்து படிச்சு ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் உங்களுக்கான என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணது மூலமா வந்து உங்களை போலவே நிறைய பேர் வந்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நம்மளும் ஒரு அரசு பணியாளர் ஆகணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருக்கும் இல்லைங்களா. நீங்க மட்டும் ஆனா போதுமா, இன்னொருத்தரையும் ஆக வைக்கணும்ல, அதனாலதான். சோ நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க நிறைய பேர், லைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, நம்ம மக்கள் வந்து பாக்குறது மட்டும் இல்லாம நமக்கு லைக் பண்ணியும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி எனக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் புத்தம் புதிய டாபிக்ல எல்லாம் நான் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் எனக்கு. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்? இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்காக தான், மற்றபடி வேற எதுக்கும் இல்ல. நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன மாதிரி நீங்க இருந்தாலும் சரி, கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கேட்க 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 உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது செட் ஆயிடும். கேள்வி கேட்டோடனே டக்குன்னு இதான்பா பதில் அப்படின்னு வந்துடும். எனக்கெல்லாம் சில சமயம் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மேக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டப்புன்னு ஆன்சர் வந்துடும். அது எப்படின்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருப்போம். ஸோ காதுல கேட்கறது மூலமாவே வந்து நம்ம பெரிய அளவுக்கு சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறது இது மூலமா அதை என்ன வச்சு நான் உங்களை வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் வந்து காதுல கேட்டே இருங்க. கண்டிப்பா வந்து வெற்றிங்கிறது தூரமா இல்லைங்க, பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப பக்கமா இருக்கு. விட்டுறவே விட்டுறாதீங்க. என்னடா கஷ்டமா இருக்கு, இவ்வளோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், வேலை கிடைக்கல அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப ஒரு புதையல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தோண்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு 5 அடி தோண்டிட்டீங்க, 6வது அடியில புதையல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், 5 அடி தோண்டிட்டு நீங்க விட்டுட்டு போயிடுறீங்க. 6வது அடி ஒருத்தர் வந்து பாக்குறாருன்னு வச்சுக்கீங்களேன், என்னடா இது பள்ளமா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு அடி தோண்டினாருன்னு வச்சுங்களேன், அவரு புதையல் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து உங்களை பிடிக்கிறதுக்கு வேகமா வந்துகிட்டே இருப்பாரு. நீங்க ஒரு கொஸ்டினா படிச்சு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டே போறீங்கன்னு அர்த்தம். நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவர் வந்து அந்த வேலையை பிடிச்சிருவாரு, உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ சோர்ந்துடாதீங்க. கண்டிப்பா வந்து கடினமா உழைங்க, கடினமா வந்து கேட்டுட்டே இருங்க.
கேட்கறது வந்து கடினம்ன்றது கிடையாது, ஜஸ்ட் வந்து சொல்றேன். சோ இன்னொரு புத்தம் புதிய வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.